ஹே கைஸ், வெல்கம் டு இந்த விஜி vlogs. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய vlog வந்து ஒரு லாங்கஸ்ட் டே இன் மை லைஃப்னு சொல்லலாம். டியூஸ்டே ஈவினிங், ஆல்மோஸ்ட் நைட் தான், ஈவினிங்லாம் இல்லை. அதுக்கப்புறம் வென்ஸ்டே ஹோல் டே ஹேப்பனிங்ஸுமே நான் இதில் கவர் அப் பண்ணியிருக்கேன். எனக்கு வென்ஸ்டே வந்து ஒரு 4 kg கேக்ஸ் இருந்தது. 3 kg ஃப்ரெஷ் ஃப்ரூட் பைனாப்பிள் ஃப்ளேவர் அண்ட் 1 kg நார்மல் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்லாம். வென்ஸ்டே ஒரு லோக்கல் ஃபங்க்ஷன் இருக்கிறதால நான் வந்து எல்லா ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸுமே முன்னாடியே செஞ்சுட்டேன். லைக் பைனாப்பிள் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஃபில்லிங்ஸ், அதுக்கப்புறம் டின்ஸ் ட்ரேஸ்க்கெலாம் வந்து லைனிங் கொடுக்குறது, அண்ட் லாஸ்ட்டாக எல்லா கேக்ஸ்க்குமான ட்ரை மிக்ஸஸும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் செப்பரேட்டாக. இந்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸில் நான் ஏன் ஏர்லியராகவே செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு ஏர்லி மார்னிங்கே நான் வந்து கேக்ஸ் எல்லாமே பேக் பண்ணி எடுத்துருவேன், கேக் பேஸு. ஸோ அந்த டைமில் நான் ரொம்ப ரஷ்ஷில் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா மேபி மெஷர்மெண்ட்டில் நான் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்போது என்னோடய கேக்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக ஃப்ளாப் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் எகெயின் பண்ணுறதுக்கு எனக்கு டைமே கிடையாது. ஸோ அதனால் நான் எல்லாத்துடைய ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸையும் முன்னமே செஞ்சு வச்சுட்டேன். மார்னிங் எந்திரிச்சதுமே டின்ஸ்லாம் பட்டர் போட்டு லைனிங் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எக்ஸ் நேற்று நைட்டே எடுத்துட்டேன், கூலிங்கில் இருக்கக்கூடாதுங்கிறதுனால. எக் சால்ட் எல்லாமே போட்டு இதை வந்து நம்ம பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஏதாவது மறந்துடுவேன்ட்டு நேற்று நைட்டே முடிஞ்ச அளவு அந்த திங்ஸ் எல்லாமே கரெக்டாக டேபிளில் எடுத்து வச்சுட்டேன், எதையும் மறக்கக்கூடாதுன்னு. ஆயில், எசன்ஸு, பைனாப்பிள் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்னால நமக்கு எசன்ஸோ ஃப்ளேவரோ எதுவும் தேவைப்படாது. அதுக்கப்புறம் சுகர் லெவலும் நான் மெஷர் பண்ணி வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 3 kg பைனாப்பிளுக்கான பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. ஓவன் வந்து நம்ம ப்ரீ ஹீட் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். இந்த டைமில் நமக்கு பேலன்ஸ் கேக் ஆர்டர்ஸ்குள்ள பேட்டரும் ரெடி பண்ணி அது எல்லாத்தையுமே டின்க்கு ஷிஃப்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்குள்ளே எப்படியும் வந்து ஓவன் ப்ரீ ஹீட் ஆகிடும். ஸோ இப்போ ஓவன் ப்ரீ ஹீட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம டின்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபுல்லி ஓவர்லோடடாக இருக்கும்போது டோர் நல்லா க்ளோஸாக இருக்கல, எங்கேயாவது ஓப்பனாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறது பெட்டர். இல்லைன்னா வந்து பேக்கிங் டைம் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும், அந்த ஹீட்லாம் வெளில போயிட்டு. அண்ட் இந்த கேக்கு நான் 1 லிட்டர் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். ஏன்னா அது வந்து 4 kg இருக்குது இல்லையா கேக்கு. ஸோ இந்த கம்ப்ளீட் பேக்குமே நான் அதுக்கு யூஸ் பண்ணுறேன். எல்லாமே நான் காலைல ஏர்லி மார்னிங் 3:30க்கே எழுந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இந்த ஒர்க்கை வந்து வீட்டில் பெண்டிங் விட்டுட்டு போனோம் அப்படின்னா எனக்கு அங்கே ஒழுங்காக இருக்க முடியாது. இதே ஞாபகமாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்டாண்ட் மிக்சர் வந்து 6 லிட்டர் கெப்பாசிட்டியில் நான் வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் 1 லிட்டர் க்ரீம் அப்படியே நான் அதில் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். பட் இதோட மிக்ஸ் பண்ணி வரக்கு அதுக்கப்புறம் நம்ம கிடைக்கக்கூடிய குவான்டிட்டி தான் 6 லிட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தான் வந்தது எனக்கு அடித்து முடிக்கையில். இந்த டைம்ல நமக்கான க்ரீமும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ண கேக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. வீட்லேருந்து 6:30க்கு கிளம்புறது தான் பிளான். ஸோ இந்த டைமே வந்து கேக் ஒர்க்ஸ்லாம் வைண்ட் அப் பண்ணா பெட்டரா இருக்கும்னு 1 kg ஸ்ட்ராபெரி கேக் மட்டும் செப்பரேட்டா ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சாச்சு. இது பர்த்டே கேக் கிடையாது, நார்மலுக்கு தான் வாங்க. இதுக்கப்புறம் சீக்கிரமா கிளம்பி எங்க சித்தி வீட்டில் சாப்பிட்டுட்டு ஆன் டைம்க்கு அங்கே ரீச் ஆயாச்சு. அங்க போனோம்னா எப்பயும் போல சில கல்ச்சுரல் ரிச்சுவல்ஸ், கும்மி கொட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னா வந்து எல்லாரும் அவங்கவங்களோட மது எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே எல்லாரும் வர வரையும் வெயிட் பண்ணிட்டு எல்லாரும் வந்ததும் அவங்க கூட எல்லாம் ஜாயின் பண்ணி போயாச்சு. இப்படி ஒரு 3 ஸ்டாப்பிங்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட மதுலாம் கொண்டு போய் அங்க வச்சுட்டு, எல்லாரும் வச்ச பிறகு கும்மி கொட்டுறவங்க வந்து கும்மி கொட்டிட்டு, அதுக்கப்புறம் எடுத்துட்டு இப்படியே போயிட்டே இருந்தாங்க. இந்த மாரி ஒரு 3 டைம்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்கு போயிடலாம். ஏர்லியா கிளம்புனதால வெயில்லாம் அவ்வளோ அதிகமாலாம் இல்ல. அதுவும் இல்லாம நான் மதுலாம் தூக்கல. இவங்க கூட ஜஸ்ட் கம்பெனிக்கு தான் போயிருந்தேன். ஸோ நான் என்ஜாய் பண்ணிட்டே தான் இருந்தேன். இந்த மாதிரி நல்லா வேடிக்கை பார்த்துட்டு, ஒவ்வொரு ஸ்டாப்பிங்லயும் ஏதாவது ஜூஸு இல்லைன்னா தண்ணி ஏதாவது குடுத்துட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வாங்கி குடிச்சுட்டு அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து நம்ம கோயிலுக்கும் வந்தாச்சு. எப்படியோ இன்னைக்கு எல்லாருமே வாக்கிங் போன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். இதுல இன்னும் கொஞ்சம் ரிச்சுவல்ஸ்லாம் பேலன்ஸ் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். அப்புறம் எல்லாரும் அவங்கவங்க கொண்டு வந்த மதுவெல்லாம் எடுத்துட்டு போய் குளத்துல வச்சாச்சு. அப்படியே வீட்டுக்கும் வந்தாச்சு.
வீட்டுக்கு வந்தது நம்ம க்ரம் கோட்டோட விட்டு போன கேக் ஒர்க் தான் என்ன வெல்கம் பண்ணுச்சு. ஸோ இதுக்கான பேஸ் கோட் முடிச்சுட்டேன். அவங்க டார்க் ஷேட்ல கலர் கேட்டனால ஒரு தின் லேயர் ஆஃப் டார்க் கலர் மட்டும் நான் அவுட்லைன்ல குடுத்துருந்தேன். அண்ட் இதுதான் கேக்குடைய ஃபைனல் அவுட்லுக். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மார்னிங் எவ்வளோ ஹேப்பியா இருந்துச்சோ, ஈவினிங் அப்படியே சொதப்பிருச்சு. 6:00 டெலிவர் பண்ண வேண்டிய கேக் வந்து 7:00 தான் டெலிவர் பண்ணேன். என் கார் வந்து சுத்தமா ஸ்டார்ட்டே ஆகல. பேட்டரி ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் காரைக்குடில என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேனோ, அதெல்லாம் அந்த டைம் டிலே ஆனனால முடிக்க முடியல. ஃபர்ஸ்ட் நான் ரிலையன்ஸ்க்கு வந்து ஷாப்பிங் வந்துட்டேன். கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு. நெறைய ஆஃபர்ஸ் இருந்துச்சு. தீபாவளி வரனால ஃபெஸ்டிவ் சேல் போட்டாங்க. எத வாங்குறது அப்படின்னு ரொம்ப கன்ஃப்யூஷன்லயே இருந்தேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த ஸ்வீட் ஐட்டம்ஸ் தான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணது. பட் எங்க வீட்ல இதுக்கு ஸ்ட்ரிக்ட்லி நோ சொல்லியாச்சு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். சாக்லேட்ஸ் மட்டும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ், ப்ரொவிஷனல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்து பார்த்து எடுத்தாச்சு. இது கூடவே நான் ஒரு சிட்சு பப்பி வளர்த்துட்ருக்கேன். அவனுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது. அ அதெல்லாம் கொஞ்சம் இங்க எனக்கு கொஞ்சம் கிடைக்கல. பட் இருந்த வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாச்சு. ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னோட சிட்சு பப்பி இருக்கு இல்லையா? அதுக்கு இத்தன நாள் வந்து நான் செர்லாக் தான் குடுத்தேன். ஆல்மோஸ்ட் 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து அ லஞ்ச் டைம் மட்டும் நான் ரைஸ் குடுப்பேன். இப்போ ஓட்ஸும் நான் அதில ஆட் பண்ணலாம் அப்டின்ட்டு பிளான்ல இருக்கேன். பட் ஓட்ஸ் அவனுக்கு குடுக்கலாமா இல்லையான்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல. உங்கள்ல யாராவது சிட்சூஸ் வளர்த்தீங்க அப்டின்னா, ஓட்ஸ் குடுப்பீங்களா? அது குடுக்கலாமா? அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்க. பட் நான் அவனுக்கும் சேர்த்து வாங்கிட்டேன். இந்த தடவ ஃப்ரூட் செக்ஷன்ல அவ்வளவா ஃப்ரூட்ஸ் இல்ல. அதுக்கப்புறம் நான் எகைன் டெய்ரி ப்ராடக்ட்ஸ்க்கே வந்தாச்சு. நமக்கு வாங்க வேண்டிய கொஞ்சம் திங்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ ஃபெஸ்டிவ் சீசன்லலாம் ஆஃபர்ஸ் நெறைய இருக்கு. ஸோ நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எந்த பிராண்ட்ல வாங்குறதுன்ற கன்ஃப்யூஷன் அதிகமாவே இருந்தது. ஓரளவா ஒண்ணொன்னா எடுத்து நான் கன்ஃபார்ம் பண்ணாலும், அடுத்து எகைன் சேஞ்ச் பண்ணி நான் ஃபைனலா வாங்கிட்டு வந்தாச்சு. இப்பவே டைம் 9:00 மேலனால டின்னர் போய்லாம் ரெடி பண்ண முடியாது. அதனால இங்கேயே ஒரு ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்ல வாங்கிட்டேன். இது எனக்கும் விஜய்க்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஷாப். ஒரு கலக்கியும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கேக் மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் வாங்க இருந்துச்சு. ஸோ ஷாப்லாம் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி வேகமா போய் வாங்கியாச்சு. அது கூடவே கொஞ்சம் மெட்டீரியல் ஸ்டிச் பண்ண குடுக்குறதுக்காக எடுத்துட்டு போயிருந்தேன். அதையும் வேக வேகமா போய் குடுத்துட்டு, ஷாப் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்தாச்சு. அப்பா! ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. மணி 10 ஆகுது. காலைல 4 மணிக்கு எந்திரிச்சேன். இவ்ளோ சீக்கிரமா நான் எந்திரிச்சதும் இல்ல, இவ்ளோ லேட்டா தூங்குனதும் இல்ல. ஆனாலும் எனக்கு தூக்கமே வரல. இது வந்து எனக்கு மட்டும் தான் இப்படியா? இல்ல உங்களுக்கும் அப்படித்தானான்னு தெரியல. ஏதாவது ஷாப்பிங் போயிட்டு வந்தோம் அப்படின்னா, அதெல்லாம் எடுத்து ஒரு தடவ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே கம்ப்ளீட் ஆகும். இதெல்லாம் வாங்கியிருக்கோமா அப்படின்னு. இதுவே ட்ரெஸ் அந்த மாரி ஐட்டம்னா வந்து அதிலேயே உட்கார்ந்துருவேன் பார்த்துட்டு. சோ ஒரு தடவ நம்ம என்னெல்லாம் வாங்கியிருக்கோம்னு பாத்துரலாம். ஒண்ணே ஒண்ணு மட்டும் மிஸ்ஸிங். நம்ம வந்து இந்த சென்னை சில்க்ஸ் போட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? எக்ஸிபிஷன் மாதிரி. அது பார்க்கணும், போகணும்ன்ட்டு ஒரு பிளான் இருந்தது. இந்த ஒரு சூனிய பொம்மைட்ட தான் என்னோட பிளான்லாம் சொன்னேன். அது அங்க இருந்து கண்ணு வச்சிருச்சு. சுத்தம் அவுட்டு. அது ஒண்ணு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. மத்தபடி எடுத்துட்டு போன திங்ஸ்லாம் வந்து குடுத்தாச்சு. செய்ய வேண்டியதெல்லாம் ஓரளவு முடிச்சுட்டு வந்துட்டேன். பார்ப்போம். என்னென்ன வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வாங்கின டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிடலாம். 1 லிட்டர் கீ வாங்கியிருந்தேன். எல்லாமே ஃப்ரோசன் ஸ்டேட்ல இருந்ததுனால கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1/2 கேஜி பன்னீர். இது கூடவே வந்து நான் வந்து ஒரு 1/2 கேஜி மொசரெல்லா சீஸ் வாங்கியிருந்தேன். அங்க செடார் சீஸ் கிடைக்கல எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் சால்டட் பட்டர். இது அவ்வளவா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ரேர் தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 500 கிராம்ஸ் கிட்ட அன்சால்டட் பட்டர். இவ்வளோ தான் நான் வாங்கியிருந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஜூனோக்கு வாங்கின ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். அவனை வந்து நான் வீக்லி ட்வைஸ் தான் வந்து குளிக்க வைப்பேன். மற்ற நாள்லாம் வந்து இந்த மாதிரி பேபிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ணுவேன். குளிச்ச மாதிரியே அவனுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கும் அவனுக்கும் சேர்த்து கொஞ்சம் ஓட்ஸ் வாங்கியிருந்தேன். 1 கேஜி ப்ளஸ் 300 கிராம்ஸ் நினைக்கிறேன். அவனுடைய இப்போ வெட்டினரியன் டாக்டர்கிட்ட கேட்கும்பொழுது அவனுக்கு ஓட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதனால நான் அவனுக்கும் சேர்த்தே வாங்கியாச்சு. எனக்கு கொஞ்சம் வீட் நூடுல்ஸ் எடுத்திருந்தேன். நான் வந்து பிளெயின் ஃப்ளேவர் தான். எந்த ஒரு மசாலா நூடுல்ஸ் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அதனால. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க கண்டெய்னர் செட்டும் நான் ரிலையன்ஸ்ல தான் வாங்கியிருந்தேன். இது ஜஸ்ட் 99 ரூபீஸ்க்கு கிடைச்சது. ஒரு 9 to 10 பீசஸ் வந்து கண்டெய்னர்ஸ் இருந்தது. ஸ்மால் டூ லார்ஜ் சைஸஸ்ல இதுல இருந்தது. இதெல்லாம் தான் அந்த செட்ல காம்போவா வந்த கண்டெய்னர்ஸ். இவ்வளவு நேரம் வந்து நம்ம ரிலையன்ஸ்ல என்னென்ன வாங்கணும் ஸ்மார்ட் பஜார்லன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நான் எங்க போனேன் அப்படின்னா கேக் மெட்டீரியல்ஸ் தான் நான் ஒரு ஷாப்ல வாங்குவேன். காரைக்குடியில எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஷாப் தான் இருக்குது.
பட் அந்த க்ளோசிங் டைம் நெருங்கிட்டே வரும். நான் வேக வேகமா போய் நான் என்ன மெயினா என்னென்ன வாங்கணும்னு நினைச்சேனோ அது மட்டும் கொஞ்சமா வாங்கிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோல காமிச்சிருப்பேன் என்னோட வெண்ணிலா எசன்ஸ் சுத்தமா காலி ஆயிடுச்சுன்னு. ஸோ அதனால வந்து ஒரு புது பாட்டில் வெண்ணிலா எசன்ஸ் வாங்கிட்டேன். ஐ திங்க் இது ஒரு 500 ml நினைக்கிறேன். 500 ml ஹாஃப் லிட்டர். அதுக்கப்புறம் 1 kg கொக்கோ பவுடர் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன வாங்கியிருந்தேன்னா வந்து போர்ட் அண்ட் பாக்ஸ் 1 kgலயே ஒரு 10 போர்டு 10 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். என்கிட்ட மோஸ்ட்லி வரக்கூடியது வந்து 1 kg ஆர்டர் தான். சம்டைம்ஸ் வந்து எனக்கு அதுக்கு அடுத்து வந்து எது நிறைய வரும் அப்படின்னா வந்து கஸ்டமைஸ்டு கேக்ஸ். ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக்னா டயர் கேக்ஸ் வேணும், 2 டயர் 3 டயர் அது மாதிரி கேட்பாங்க. ஆனா அதிகமா காலி ஆகுறது இந்த 1 kg போர்டு பாக்ஸ் தான். இது வந்து நம்ம சைஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ண முடியாது. இந்த இந்த பெர்மனன்ட் சைஸ் தான் வந்து எங்களுக்கு இருக்கும். இது இப்போதைக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு அந்த ஷாப்ல வாங்குறது. இதுல வந்து ஒரு 10 பீஸ் போர்டும் பாக்ஸ் வந்து போர்டு உள்ள இருக்கு, பாக்ஸ் இங்க இருக்கு. ஸோ இந்த ஐட்டம்ஸ் மட்டும் தான் வந்து நான் கேக் ஐட்டம்ஸ் வாங்கினது. ரிலையன்ஸ்ல வாங்கின கொஞ்சம் திங்ஸ் நான் மறந்தே போயிட்டேன். ஒரு 1/2 kg கருப்பட்டி வாங்கியிருந்தேன். அது கூடவே கொஞ்சம் ஸ்நாக் ஐட்டம்ஸும் வாங்கியிருந்தேன். இப்போதைக்கு நான் அவ்வளவா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதில்ல. பட் கொஞ்சமா ஆசைக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதிகமாலாம் வாங்கல. இந்த ஏதோ சின்ன வெங்காயம் முறுக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ண ஒரு கியூரியாசிட்டி. அதுக்கப்புறம் வந்து இந்த கை முறுக்கு. இதில் வந்து நான் ஸ்பைசி ஃப்ளேவர் சாப்பிட்ருக்கேன். நல்லா காரமாக இருக்கும். பட் இது வந்து நார்மல் முறுக்கு தான். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த ஜம்போ பேக். இது வந்து எங்கள் அம்மம்மாவுக்கு வாங்கியிருந்தேன். இதை நான் சாப்பிட்றதுக்கு இல்லை. அவங்க இந்த மாதிரி பிஸ்கட்ஸ்லாம் வந்து டீ டைமில் சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு ஜம்போ பேக் வாங்கிட்டு அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து பார்த்தது பிரச்சனை இல்லை. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதா ஒரு பெரிய வேலையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராக்லி வாங்கியிருந்தேன். நான் தேடி போனது என்னமோ அவகேடோ, ஸ்ட்ராபெர்ரிஸ். பட் அதெல்லாம் அங்கே ஸ்டாக்கே இல்லை. ஸ்ட்ராபெர்ரிஸ் இருந்துச்சு, பட் ஃப்ரெஷ்ஷாக இல்லை. இது மட்டும் தான் வாங்கினேன். ஓகே, டைம் ஆயிடுச்சு. நான் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு தூங்கணும். See you guys in the next video. Bye.